ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்னைக்கு கேரட் ஜாமுன் அல்லது இது கேரட் பால் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்க. கேரட்டை நல்லா திருவி மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா திரித்து எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி வேணால் திரிங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி திரிக்கக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் திரிக்கணும். திரித்து நல்லா எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி 3 ஸ்பூன் ரவையை போட்டு நல்லா வருங்க. இதை ரவை நல்லா வறுபட்டுரும் பார்த்தியா. அதுக்கப்புறம் கேரட் அரைச்சி வச்ச விழுதை இதில் ஊற்றணும். ஊற்றி அதையும் போட்டு நல்லா கிண்ணக்க பச்சை வடை போய் நல்லா கெட்டியெல்லாம் நீர்லாம் இருக்குல்ல, தண்ணி அதெல்லாம் நல்லா வற்றிடும். வற்றி நல்லா கெட்டியாகும் பார்த்தியா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீனி போடுங்க. நான் ஜீனி போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தான் அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி சட்டியில் வச்சு வேக வைக்கணும். பார்த்துக்கிடுங்க. இப்போ நல்லா ஆறிட்டு சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு அவிக்கணும். நான் எலக்ட்ரிக் குக்கர் இருந்துச்சு, அந்த இதில் தான் வச்சு அவிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அது அவியட்டும். அதுக்குள்ளே அது பாலை ரெடி பண்ணணும். பார்த்துக்கிடுங்க. பால் நான் 2 கப்பு பால் ஊற்றினேன். 400 ஒரு கப்பு 200 பிடிக்கும். நல்லா கெட்டி பால் தான். தண்ணி ஊற்றாமல் அப்படி திக்கி காய்ங்கால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி பாலையும் ஊற்றி கலக்கி அந்த பாலில் ஊற்றுங்க. அதுவும் பொங்கட்டும். பொங்கிட்டு பொங்கின அப்புறம் தான் இந்த பாலை ஊற்றணும். கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சதை அதுவும் பொங்கட்டு. பொங்கினோன்னா சிம்மிலே வைங்க. சிம் வச்சு கிண்டி விடுங்க. நல்லா கெட்டியாகும். இப்போ கேரட் உருண்டைகள் நல்லா வெந்து விட்டது. அதை எடுத்து கீழே வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய் போட்டுட்டு 4 ஸ்பூன் ஜீனி போடுங்க. இனிப்புக்கு தகுந்தபடி போடுங்க. நாட்டு சக்கரை போடனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வைக்கணும். உருண்டைகளும் மாறணும், பாலும் நல்லா ஆறணும். ஆறினோடனே அந்த உருண்டைகளை அந்த பாலில் போட்டு நல்லா மேலே ஊற்றி நல்லா முங்கி இருக்கட்டு. முந்திரி திராட்சையை வறுத்து போடுங்க. வறுத்து போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 2 மணி நேரம் வரிச்சிட்டு எடுத்து குழந்தைகளுக்கு ஒரு கிண்ணத்தில் 2 3ன்னு போட்டு குழந்தைகளுக்கு ஸ்பூன் போட்டு எடுத்து கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் சேனலை பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.